ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கட்சி ரீதியாக தளபதி அவர்கள் மிகப்பெரிய முடிவை எடுத்திருக்காராம். நேற்று ஈவினிங் ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்கு. ரசிகர்களும் அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தளபதி கட்சி பணிகளை தீவிரமாக செஞ்சுட்டு வராரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறதுக்கு தமிழக வெற்றி கழகம் செயல்பட்டு வர்றாங்க. கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் இப்போதான் தாவேகா களப்பணிகளை தீவிரமாக இறங்கியிருக்காங்க. ஒவ்வொரு நாளையும் தாவேகாவினர் விறுவிறுப்பாக செயல்பட்டு வராங்கன்னு தாங்க சொல்லணும். ஒரு பக்கம் நாகையில் மீனவர்களுக்கான உண்ணாவிரத போராட்டம், இன்னொரு பக்கம் கோவையில் பாலியல் சம்பவத்துக்காக ஆர்ப்பாட்டம். அதைத் தொடர்ந்து தாவேகா கட்சிக்கான சின்னத்தை தேர்தல் ஆணையத்திடம் வாங்குறதுக்கான பணிகளையும் செஞ்சுட்டு வராங்க. இப்படி தாவேகாவோட செயல்பாடுகளை தீவிரம் அடைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சம்பவங்கள்ல தளபதி மறுபடியும் மக்கள் சந்திப்பு பயணங்களை மேற்கொள்ள போவதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாவட்ட செயலாளர்களை கண்காணிக்க தளபதி புது திட்டத்தை உருவாக்கியிருக்காரு. ஆல்ரெடி மாவட்ட செயலாளர்களோட செயல்பாட்டை கண்காணிச்சு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக தாவேகா ஒரு தனியார் நிறுவனத்தோட ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்களாம். இந்த நிலைமையில தளபதிக்காக பிரத்யேகமாக ஒரு வார் ரூம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த வார் ரூம் மூலியமாக மாவட்ட செயலாளர்களை நேரடியாக தளபதி கண்காணிக்கிற மாதிரியும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்களாம்.